ஹாய். இன்னைக்கு இந்த ஹோல் பாடிக்கு நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்க. மூணு எக்ஸசைஸ் தான். ஒரு 4 நிமிஷம் உங்களுக்கு நேரம் இருந்தால் போதுங்க. இந்த 3 எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாறி மாறி 3 செட்டோ 4 செட்டோ நீங்கள் பண்ணுங்கள். இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இந்த 3மே காலை சைடில் வச்சுட்டு அப்படி கிக் பண்ணி திருப்பி அதே மாதிரி மவுண்டன் பொசிஷன் வாங்க. இந்த பக்கம் காலை எடுத்து வைங்க. இடது காலை இடது கையை தூக்கி கிக் பண்ணணும் அந்த பக்கம். ஸோ இது ஒரு சைடுக்கு நம்ம 10 பண்ண போகிறோம், அடுத்த சைடுக்கு 10 பண்ண போகிறோம். இதுதான் முதல் எக்ஸசைஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாலியான எக்ஸசைஸ். நீங்களும் பண்ணுங்கள். அதை அந்த முறையை பாருங்கள். காலை தூக்கி வைங்க, அந்த கையை எடுங்க, அப்புறம் கிக் பண்ணுங்கள், திரும்பி வாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணால் ஒரு கவுண்ட்டு. சில சமயம் கால் கன்ஃபியூஸ் ஆகும், அதை மாற்றி வைக்க முயற்சி செய்யும். அதை கரெக்டாக வைங்க. மாற்றி வச்சிங்கன்னா வராது. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். மெயினாக யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க இந்த ஹேண்ட் அண்ட் லெக் ஐ கோஆர்டினேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். பட் தென் இது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். அது நல்லா அந்த இது பாருங்கள், ஒரு டான்ஸ் மூமெண்ட் மாதிரி இருக்கும். அது 5 ஆயிருக்குங்க. அந்த பக்கம் 5th, 5 more to go. ஒரு ஸ்மூத் மூமெண்ட் கொடுங்க. ரொம்ப ஜர்க் பண்ண வேண்டாம். இதில் மெயினாக ஃப்ரண்ட்டில் இடுப்பு வரப்போ இடுப்பு கீழே இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகான அந்த கிக் கிடைக்கும். அந்த கிக் அழகாக பண்ண முடியும்னா இடுப்பை இறங்கணும். பேலன்சிங் ரொம்ப முக்கியம். அதில் லாஸ்ட் 2, லாஸ்ட் 1. வெரி குட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சுது. இது மொத்தமாகவே 4 நிமிஷங்க. தயவுசெய்து இந்த எக்ஸசைஸ் தினமும் செய்யுங்க காலையில். 2வது எக்ஸசைஸ் பாருங்கள். அந்த மங்கீஸ் எல்லாம் மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கை அப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு ஜம்ப் பண்ணி அப்படி போகிறீங்க. ஃப்ரண்ட்டில் அப்படியே மூவ் பண்ணி கையை கொண்டுட்டு ஜம்ப் பண்ணி, இந்த மங்கி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. கொரில்லா இப்படி நடக்கிற மாதிரி அந்த மூவ்மெண்ட்டு. ஸோ மேட்லேருந்து திரும்ப இது மாதிரி பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக அப் அண்ட் டவுன் நம்ம ஒரு 3 times செய்யலாம். டோட்டலாக உங்களுக்கு 9 or 10 கவுண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது பண்ணாலே போதும். உங்களுக்கு கை வெளியில் தேய்ச்சி கொண்டு போயிடாதீங்க. அது உங்களுக்கு ரத்தம் வரலாம். அதனால் மேட்டில் வச்சு நீங்கள் கையை அப்படி தேய்ச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போங்க. இது கொரில்லா வாக் இதுக்கு பேர். ஒரு தடவை ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சைட் போங்க. உங்களுக்கு மேட் ஃபுல்லாக இருக்குது, ஃப்ளோர் மேட் இருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு வரிசையாக ஒரு சர்க்கிளில் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நீங்கள். இது நான் 3 கவுண்ட் தான் வருங்கிறனால மேட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ அந்த 3வது எக்ஸசைஸ் முழங்கால் கீழே வைக்கவே மாட்டோம். அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸும் கடைசி எக்ஸசைஸும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது மவுண்டனில் பண்ணோம். இது பேர் பொசிஷனில் காலை மடித்து ஃப்ரண்ட்டில் வளைச்சி வைக்கிறோம். இது 10 இந்த காலுக்கு, 10 அந்த காலுக்கு. ஃப்ரண்ட்டில் காலை வச்சுட்டு அந்த காலை மடிக்கிறோம் பாருங்கள். 1, காலை மடிக்கிறோம். 2, எல் ஷேப்பில் காலை மடித்து இந்த காலை தொடுற மாதிரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது 3 எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில். 10 கவுண்ட் நம்ம ஒரு சைடுக்கு பண்ணியிருக்கோம். 4 நிமிஷம் தான் இந்த எக்ஸசைஸ். ரொம்ப அப்படியே வேர்த்து கொட்டிடும் இதை பண்ணிங்கனாலே. இது ஒரு 2 செட்டோ இல்லாட்டி 3 செட்டோ நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆன்லைனில் என் கூட கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா krupavibes@gmail.com அதில் கொடுங்க. krupavibes@gmail.com. உங்களோட நேமு, ஏஜு, ஃபிசிக்கல் கண்டிஷன், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம அதில் பார்க்கலாம். அது பெய்டு தாங்க, ஃப்ரீ கிடையாது. இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். ஸோ 10 கவுண்ட்ஸ் ஒரு சைடுக்கு பண்ணுறோம். நம்ம 3 எக்ஸசைஸ் இதில் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் இஸ் மேண்டேட்ரிங்க. டெய்லி ப்ளீஸ் டூ இட். கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா நல்லா ஸ்பீட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் 1. வெல் டன். 3 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இது வரைக்கும். ஒரு செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 2 செட்டோ 3 செட்டோ தயவு செய்து செய்யுங்க. உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ என்ஜாய்ட். பை பாய்.